சென்னைக்கு 2வது விமான நிலையம் எப்போது வரும்? புதிய விமான நிலையம் எங்கு அமையும்? 2வது விமான நிலையம் ஏன் அவசியம்? புதிய விமான நிலையம் அமைக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும்? விரிவாக பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னையின் 2வது விமான நிலையம் தொடர்பான நீண்ட கால குழப்பத்திற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் டெல்லி, மும்பைக்கு அடுத்தபடியாக நாட்டின் முக்கிய விமான நிலையங்களில் 3வது இடத்தில் இருந்த சென்னை தற்போது பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களின் வளர்ச்சியால் 5வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளது. சர்வதேச அளவிலும் சென்னை விமான நிலையத்தின் நிலை பின்னடைவை சந்தித்து வருகிறது. தமிழ்நாடு நாட்டின் முக்கிய தொழில் மற்றும் ஏற்றுமதி மையமாக வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் அதிக அளவு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாளக்கூடிய சர்வதேச தரத்திலான விமான நிலையம் சென்னைக்கு அவசியமாகியுள்ளது. மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் தற்போதைய பரப்பளவிலேயே தொடர்ந்து விரிவாக்கம் செய்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. இதனால் சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்க வேண்டிய தேவை கடந்த 25 ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருகிறது. 1999ஆம் ஆண்டு முதலே பல்வேறு இடங்கள் பரிசீலிக்கப்பட்டன. 2007ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சுமார் 4800 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்ட போதும் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. 2021ஆம் ஆண்டு படாளம், திருப்போரூர், பன்னூர், பரந்தூர் ஆகிய 4 இடங்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டு பரந்தூர் இறுதி செய்யப்பட்டது. சுமார் 5300 ஏக்கர் பரப்பளவில் 27,400 கோடி ரூபாய் மதிப்பில் விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது. நிலம் கையகப்படுத்தும் பணியும் தொடங்கியது. ஆனால் விவசாய நிலங்கள், ஏரிகள், குளங்கள், நீர்பிடிப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். சூழலியல் ஆர்வலர்களும் பரந்தூர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து பல மாதங்களாக குழப்பம் நீட்டித்தது. தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் அந்த குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. இனி புதிய இடத்தை தேர்வு செய்வதே தமிழக அரசின் அடுத்த சவால். புதிய இடம் தேர்வு செய்யும் போது விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. புதிய இடம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு மத்திய அரசின் ஒப்புதல், வடிவமைப்பு, நிதி ஒதுக்கீடு, நிலம் கையகப்படுத்துதல், கட்டுமானம் என பல்வேறு கட்டங்களை கடக்க வேண்டியுள்ளது. இதனால் புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வர குறைந்தது 7 முதல் 8 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதற்குள் சென்னை விமான நிலையம் தேசிய மற்றும் சர்வதேச தரவரிசையில் மேலும் பின்தங்காமல் இருக்க புதிய விமான நிலையத்திற்கான பணிகளை தமிழக அரசு எவ்வளவு வேகமாக முன்னெடுக்கிறது என்பதே இப்போது முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது.